வந்து பர்மாவில் இருக்கக்கூடியவங்க. பர்மாவில் முதல் திருமணம் முடித்து அங்கேருந்து ஒரு மகளோட சென்னைக்கு பர்மா அகதியாக வராங்க. வரும்போது இங்கே என்ன பண்ணுறாங்கனாக்கா, அந்த முதல் கணவன் விட்டுடுறாரு. இரண்டாவதாக ஒருத்தவங்களை திருமணம் முடிக்கிறாங்க. அந்த இரண்டாவதாக திருமணம் முடிக்கிறவங்களுக்கு ஒரு பெண் பிறக்கிறாங்க. அதுக்கப்புறம் அங்கே வாழ்வாதாரம் பிரச்சனையாக இருக்கிறதுனால மாந்திரிகம் செய்கிறாங்க அவங்க அம்மா. மாந்திரிகம் செய்யும்போது அங்கே இருக்கிற அதிகாரிகள் அவங்கெல்லாம் வந்து இவங்களுக்கு காண்டாக்ட் ஆகுறாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்கனாக்கா, அந்த இரண்டாவது கணவரும் விட்டுட்டு போயிடுவோம். மூன்றாவதாக டம்மியாக ஒருத்தர் முகமது கனீன்றவரை வந்து இவங்க மூன்றாவதாகவும் திருமணம் முடிக்கிறாங்க. அது மூன்றாவதாக திருமணம் முடிக்கும்போது இந்த மாந்திரிகம் செஞ்சுட்ருக்காங்க பார்த்தீங்களா, அந்த பீரியடில் வந்து சவரிமுத்துன்ற ஒரு எஸ்ஐ வந்து, அதாவது ரெட்டில்ஸில் இருக்கக்கூடிய சவரிமுத்துன்ற எஸ்ஐ வந்து வராரு. அப்போ அவங்களுக்கும் அவங்க அம்மாவுக்கும் அந்த சவரிமுத்துன்றவருக்கும் இல்லீகல் கான்டாக்ட் ஆகி பிறந்தவர் தான் வேலூர் இப்ராஹிம். ஆமாம், அப்படி பிறந்தவர் தான் அவர். அப்போது என்ன பண்ணுறாங்க, அவங்க வந்து கொஞ்ச நாள் வந்து அந்த ரெட்டில்ஸில் அங்கே தான் இருக்கிறாங்க. அவங்க அக்கா, அதாவது முதல் கணவருடைய மகள். இந்த விஷயம்லாம் எப்படி உங்களுக்கு எப்படி தெரியும்? இது எல்லாமே அவங்க சிஸ்டர் சொல்லி தான் எனக்கு தெரியும். ஸோ இதெல்லாமே அங்கேயே அவங்க பயணிக்கிறாங்க. பர்மாலேருந்து வந்து இங்கே பயணிக்கிறாங்க. வாழ்வாதாரத்துக்கு மாந்திரிகத்தை வேலை செய்கிறாங்க. அப்போ இவர் வந்து ஒரு சர்டன் ஏஜ்க்கு அப்புறமா இவருக்கு மேரேஜ் பண்ணி வைக்கிறாங்க. மேரேஜ் பண்ணி வைக்கும்போது இவருக்கு கம்மியான ஏஜ், அவங்களுக்கு மேரேஜ் பண்ணவங்களுக்கு வந்து வயது மூத்தவங்க, ஒரு 6 வயசு 7 வயசு மூத்தவங்களுக்கு மேரேஜ் பண்ணி வைக்கிறாங்க. அவங்க கொஞ்சம் மெச்சூர்டு. அவங்களுக்கு வந்து தேவையெல்லாம் பணம் தான், இவர் சம்பாதிக்கணும். இவர் வந்து சம்பாதிக்கிற இது கிடையாது அந்த டைமில். ஸோ மனைவியோட ஊருக்கே போகிறாரு. மனைவியோட ஊர் எதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா வேலூர். அங்கே போய்ட்டு என்ன பண்ணுறாருனாக்கா, இந்த நம்ம டி நகர்லாம் பார்த்தீங்கன்னா இந்த டை சாக்ஸ் எல்லாம் கையில் போட்டு, இந்த பட்ஸ் அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் கையிலலாம் வச்சுட்டு விற்பாங்க. ஸோ அந்த மாதிரி வேலையை போய்ட்டு அங்கே செய்கிறாரு வேலூரில். செய்யும்போது அதுலேருந்து வர்ற வருமானம் அவங்களுக்கு போதுமானதாக இல்லை அவங்க மனைவிக்கு. அப்போ என்ன பண்ணுறாருனாக்கா, பிரச்சனை நடக்குது ஹஸ்பண்ட் ஒய்ஃபில். 2 பேரும் சகஜமான ஒரு நிலையில் இல்லை. அப்போது அவருக்கு பெண்ணுடைய இது தேவைப்படுறதுனால அங்கே வர்ற பெண்களை எல்லாம் இந்த அவருக்கு பேசும்போது தொட்டு பேசுறது, தடவி பேசுறது, இந்த மாதிரி ஆரம்பிக்கிறார். தவறான முறையில் நடந்துக்கிறார் அங்கே இருக்கும்போது வேலூரில். அப்போ அங்கே இருக்கிற ஜமாத்தில் போய்ட்டு எல்லாரும் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, இந்த மாதிரி இந்த ஆள் இப்படி பண்ணுறான்னு. அங்கேருந்து விரட்டப்படுறோம். அங்கேருந்து விரட்டிட்டு மறுபடியும் ரெட்டில்ஸ்க்கே வந்துடுறாரு. ரெட்டில்ஸ் காந்தி நகரில் அந்த விரட்டுறாங்க பார்த்தீங்களா, அதனால தான் அவருக்கு வேலூர் இப்ராஹிம்ட்டே பேர் வந்தது. அவர் வந்து வேலூர்லலாம் கிடையாது. அவருடைய பிறந்த வளர்ந்த இடம்லாம் பார்த்தீங்கன்னா ரெட்டில்ஸில் இருக்கக்கூடிய காந்தி நகர் தான். அவர் வந்து வேலூர் இப்ராஹிம்னு பட்டம் வந்தது காரணமே அங்கே அடி உத வாங்கிட்டு தேடப்பட்ட நபர் தான். அங்கேருந்து இங்கே வந்துடுறாரு. அப்புறம் வாழ்வாதாரம் இங்கேயும் வந்து அவருக்கு செட் ஆகலை. அப்புறமேட்டு ஐஸ், அந்த பாதாம் மில்க்கு, ரோஸ் மில்க் எல்லாம் விற்கிற ஒரு கடை வைக்கிற ஐஸ் கடை, அதுலேயும் அவருக்கு போதுமான வருமானம் இல்லை. மேக்ஸி கேப் வச்சு டிரைவர் அந்த ஷேரட்டோ ஓட்டுறாரு, அதுலேயும் வருமானம் பத்தலை. அதுக்கப்புறம் பிஜேவோட போய் ஜாயின் பண்ணுறாரு. ஜாயின் பண்ணி மத போதகராக ஆகுறாரு. அனைத்து தாய் தமிழ் உறவுகளுக்கு தமிழக வாழ்வுரிமை கட்சி வடசென்னை மேற்கு மாவட்டத்தின் செயலாளர் வில்லிவாக்கம் அப்துல் ஷபீர் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். இப்போ சமீப காலமா பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பரங்குன்றத்துல பாரதிய ஜனதா மையம் கொண்டு அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல சையது வேலூர் இப்ராஹிம் என்ற பாரதிய ஜனதா கட்சியின் பொறுப்பாளர் காவல்துறை அதிகாரி மேடம் அவங்க கிட்ட வாக்குவாதம் செய்யறாரு. என்னன்னு சொன்னா, 10 பேர் கொண்ட குழு சிக்கந்தர் தர்காவுக்கு மேல போயிட்டு கொடிய வச்சாங்களே, நாங்க வந்து இஸ்லாமியர், அதனால நான் போயிட்டு தர்கால போய் துவா கேட்கிறேன், எனக்கு வழி விடுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இது ஜனங்க பார்க்கும்போது என்ன தோணுன்னா, சரி அவர் கரெக்டா தானே சொல்றாரு, அவங்க ஒரு 3 பேர் போறாங்க, இதுல என்ன பிரச்சனை இருக்கு, ஏன் அந்த மேடம் காவல்துறை அதிகாரி அவங்க வந்து தடுத்து நிறுத்துறாங்க அப்படின்னு கூட சில பேர் யோசிக்கலாம். அவரு தனிப்பட்ட சையது இப்ராஹிமா அவர் போனாருன்னா பிரச்சனை கிடையாது, சரிங்களா. அவர் வந்து பாஜக கொடிய வந்து துண்டை வந்து கழுத்துல போட்டு போறான், இந்த இடத்துல தாமரை சின்னத்தை வச்சு போறான், கூட இருக்கிறவங்க எல்லாம் ஐடி கார்டு போட்டுப்பாங்களாம் பாரதிய ஜனதா கட்சின்னு. மத சாயத்தை பூசிக்கொண்டு அங்கு சென்றால் மத கலவரம் ஏற்படும் என்ற ஒரு நல்ல ஒரு எண்ணத்தில் தான் அந்த அதிகாரி தடுக்கிறாங்க இவன் நான் தனிப்பட்ட முறையில் நீ போறதா இருந்தா உன்னை யாரையா தடுக்க போறா? யாரும் தடுக்க போறது கிடையாது. நீ யார் என்பது எல்லாருக்கும் தெரியும், சரியா. நீ என்ன தொடர்ச்சியா அந்த சிக்கந்தர் தர்காவுக்கு போய் தொடர்ச்சியா என்ன பிரச்சனை பண்ணிட்டு இருக்கன்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். நீ ஒரு மானங்கட்டவன், ஈத்திர பையன், உன்னோட வரலாறு எல்லாம் கேட்டாங்கன்னா காரி துப்புவாங்க. அப்படியாப்பட்ட வரலாறுக்குடைய சொந்தக்காரன் தான் நீ. உன்னோட பிறப்பே வித்தியாசமான ஒரு பிறப்பு. அதை பத்தி சொல்லணும்னா இன்னும் சொல்லிட்டே போலாம். சரிப்பா, நம்ம அதுக்குள்ள வரல. அந்த அதிகாரி செய்தது சரியா தவறா என்பது கேட்டால் சரிதான். யாராக இருந்தாலும், நான் தமிழக வாழ்வுரிமை கட்சியில பொறுப்புல இருக்கேன். நான் கட்சி சார்ந்து கட்சி துண்டுகளை போட்டுக்கிட்டு நான் தர்காவுக்கு போகணும், மசூதிக்கு போகணும்னு அவசியம் கிடையாது. என்னுடைய மத வழிபாடு, நான் ஒரு இஸ்லாமியன், நான் மசூதிக்கு போனோம்னா கடவுளுக்கு அவருக்கு துவா கேட்கணும்னா தொழுகணும்னா நான் வந்து மனசார ஒரு சட்டையை போட்டுக்கிட்டு
அது எந்த சட்டை வேணாலும் நம்ம போட்டுக்கலாம். அப்படி போட்டுக்கிட்டு நம்ம போனோம். அதுல வந்து கட்சி இதை காட்டிக்கிட்டு துண்டை போட்டுக்கிட்டு நான் ஐடி கார்டு போட்டுக்கிட்டு தான் நான் போவேன்னா கண்டிப்பா தடுத்து நிறுத்ததான் செய்வாங்க. இதுல வந்து திமுகவுக்கு ஒரு சட்டம், பாரதிய ஜனதாவுக்கு ஒரு சட்டம், இதெல்லாம் கிடையாது. அறிவட்ட வேலூர் இப்ராஹிமே, தயவு செய்து நீ யாரு, நீ என்ன பண்ணுவ, என்ன பேசுவன்னு எங்களுக்கு தெரியும். சரியா? மக்களுக்கு வந்து நீ தப்பான ஒரு இதை வந்து நீ எடுத்து வைக்காத. மக்களுக்கு வந்து கரெக்டா தானே சொல்றான், ஏன் இந்த ஒரு 3 பேர் போடுறதுக்கு ஏன் விட மாட்டாங்க அப்படின்னு நினைக்கணும்ன்றதுக்காக நீ பண்ற பத்தியா? இதெல்லாம் இந்த தமிழ்நாட்டுல எடுபடாது. நீ நீ யாரு, நீ எதுக்காக பண்றன்ற எல்லாருக்கும் தெரியும். புரியுதுங்களா? இந்த பதிவு அந்த அதிகாரி செய்தது சரியா தவறா என்பதற்காக இந்த பதிவு. அவர்கள் செய்தது சரிதான். நன்றி, வணக்கம்.